நம்முடைய கிறிஸ்தவ ஜீவியம் என்று கூறுவது இந்த ரோமர் எத்தனையோ பகுதிகளை எப்பொழுதும் அதை மாறாத நித்தியமும் என்றென்றும் என்று இருப்பதைப் போலவே எழுதப்பட்டிருக்கிற ஒரு முக்கியமான ஒரு பகுதி என்னவென்று சொன்னால் தட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். கிறிஸ்தவ வாழ்க்கையிலே அது குறிப்பாய் கிறிஸ்தவ வாழ்க்கை என்று சொன்னால் நாட் ஓல்ட் டெஸ்டமென்ட் லைஃப், பழைய உடன்படிக்கையின் வாழ்க்கையில், நியூ டெஸ்டமென்ட் புதிய உடன்படிக்கையின், புதிய ஏற்பாட்டின் நியூ கவர்னன்ட் புதிய உடன்படிக்கையிலே கிறிஸ்டியன் என்று சொன்னாலே ஹி பிலாங்ஸ் டு த நியூ கவர்னன்ட், ஒரு புதிய உடன்படிக்கைக்கு உரியவன். அதுபோன்ற அந்த உச்சகட்டத்திலே உள்ள ஒரு பகுதி என்னவென்றால், இதற்கு மேல் ஒன்று இல்லாததைப் போலவே இங்கே எழுதியிருக்கிறது. அந்த 38, 37 ரோமர் 8:37 இவை எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுகிற ஒரு ஆளே. தட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் திங். புதிய உடன்படிக்கையிலே we have got one the important ஒரு ஃபேக்டர், ஒரு உண்மையை பெற்றிருக்கிறோம். அது என்னவென்றால், எங்களை அன்பு கூறுகிறவர், God who loves us. எங்களை அன்பு கூறுகிற கர்த்தர். நாம் பாவியிலாக இருக்கையிலே கிறிஸ்து நமக்காக மரித்தபடினால், டு whom, not the Old Testament, பழைய ஏற்பாட்டில் உள்ள மக்களுக்கு அல்ல, ஃபார் யூ அண்ட் மீ, உங்களுக்காகவும் எனக்காகவும், த கிறிஸ்டியன்ஸ், இந்த கிறிஸ்தவெலாம் இருக்கிற என்று சொல்கிற உங்களுக்காக அவர் நம்மை அன்பு கூர்ந்து, நம் பாவியிலாக இருக்கையில் நம்மை அன்பு கூர்ந்து நமக்காக அவர் தம்முடைய ஜீவனை அவர் விட்டாரே, அதற்கு பேர் தான், அதன் மூலமாக தம்முடைய அன்பை அவர் விளங்க செய்தார். தேவன் தன் அன்பை விளங்க செய்த அந்த ஒரு பாவியாயே நமக்காக உயிர் தந்த அந்த இடம்தான் நம்மை அன்பு கூறுகிறவர். அதுபோன்ற ஒரு பாக்கியத்தை நம்ம எல்லோரும் பெற்றிருந்திருக்க வேண்டும். ஆர் யூ ஷியோர்? நீங்கள் எப்படி தான் இருக்கிறீர்களா? God loved us. தேவன் எங்களை நேசித்திருக்கிறார். therefore he died for me. அவர் எனக்காக மரித்தார் என்று அந்த உத்தமமான அந்த எண்ணம் இல்லை என்றால், ஒரு கிறிஸ்டியானிட்டி ஹஸ் நோ பேஸ். ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையிலே அடித்தளம் என்று ஒன்றும் இருக்கவே இருக்காது. எனவே பழைய ஏற்பாட்டிலும் கூட அதுபோன்று இந்த வசனத்தினுடைய ரோமர் 8ஆம் அதிகாரம் அந்த 37ஆம் வசனத்தினுடைய அதே பகுதி இருக்கத்தான் செய்கிறது. ஆனால் அதிலே கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். அது என்னவென்று சொன்னால், இந்த கிறிஸ்தவத்தினுடைய அடிப்படையாகிய God loved us, தேவங்களை அன்பு கூர்ந்து தன் ஜீவனை கொடுத்தாரே, அந்த பகுதி அங்கே இருப்பதில்லை. ஆகவேதான் அங்கே அவர் அந்த முற்றிலும் ஜெயம் என்று அந்த சொல்லுகின்ற அந்த பகுதியானது அங்கே சொல்லப்படவில்லை. ஓல்ட் டெஸ்டமென்ட் ஸ்டாண்டர்ட் என்று சொல்லுகின்ற பகுதி அது கூறப்பட்டிருக்கிறது. அது இப்பொழுதும் அந்த ஸ்டாண்டர்டு உண்டு தானே? எஸ். ஓல்ட் டெஸ்டமென்ட்டுடைய பழைய ஏற்பாட்டினுடைய அந்த ஊழிய அனுசாரங்கள் இல்லை, நம்முடைய பாவங்களுக்காக பலி செலுத்துவது இல்லை, ஆசாரித்துவம் வைத்து அங்கே ஆலயத்தில் வெளிப்பிரகாரம் பரிசுத்த ஸ்தலம், மகா பரிசுத்த ஸ்தலம் என்று அங்கே இருப்பதில்லை. அங்கே ஊழிய முறைமைகள் என்று இருக்கக்கூடிய அந்த ப்ரீஸ்ட்ஹுட், அந்த ஆசாரித்துவம் அங்கே இல்லை. அதெல்லாம் கர்த்தர் அதை நமக்கு மாற்றி கொடுத்திருக்கிற பேர் தான் ஓல்டு டெஸ்டமென்ட், அது பழைய ஏற்பாடு. பட் பழைய ஏற்பாட்டினுடைய சத்தியங்கள் என்று ஒன்று இருக்கிறதே, அதையெல்லாம் ஆர்டர் மறுத்து விட்டாரா? நோ. வேத வாக்கியங்கள் எல்லாம் என்று தீமோத்தேயுவிலே அவர் சொல்வார். வேத வாக்கியங்கள் எல்லாம் நம்முடைய பக்தி விருத்திக்கு எதுவாகவும் நம்மை தேறினவர்களாகவும் நிறுத்தும்படிக்கே அருளப்பட்டிருக்கிறது. எல்லாம் என்று சொல்கின்ற இந்த வேத வாக்கியம் என்ன, இன்க்ளூடிங் இந்த ஓல்ட் டெஸ்டமென்ட், அந்த பழைய ஏற்பாட்டில் உள்ள இந்த புத்தகங்களும் சேர்ந்து தான். பழைய உடன்படிக்கையினுடைய ஆசாரங்கள் மாத்திரம் தவிர, சங்கீதமோ அல்லது ராஜாக்களின் புத்தகமோ ஆதியாகமோ அல்லது நாளாகமோ என்னாகமோ அல்லது எரேமியாவோ எசேக்கியேல் ஒரு ரூத்தோ ஆகிய எந்த புத்தகங்களில் உள்ள சத்தியங்கள் மாறுவதில்லை. அதில் இருக்கக்கூடிய அந்த ஸ்டாண்டர்ட், அதுவும் கிறிஸ்துவ குறித்து சாட்சி கொடுக்கின்ற அந்த ஆகமங்கள், அவரை சாட்சி கொடுக்கின்ற தீர்க்கதரிசன புத்தகங்கள், சாட்சி கொடுக்கின்ற சங்கீதங்கள், அண்டு டில் த சகரியா வரைக்கும், சகரியா மல்கியா கடைசி வரைக்கும் அவை தொடர்ந்து அதை ஜீவன் உள்ளதாகத்தானே இருக்கிறது. அதுபோன்ற ஒரு பகுதியிலே நாம் அந்த ஸ்டாண்டர்டில், பழைய ஏற்பாடு ஸ்டாண்டர்டு கூட நமக்கு இல்லை என்று சொன்னால்,
சகரியா இவர் கேட்பார், யோவான் ஸ்நானகன் அவன் ஸ்ரீகளில் பிறந்தவர்களிலே அந்த தீர்க்கதரிசியிலே இவனைப் போல ஒரு பெரிய தீர்க்கதரிசி இல்லை என்று அவர் சொல்லுவார். அதை குறிப்பிட்டு அவர் பரலோக ராஜ்யத்தை ஒப்பிடும் பொழுது, பரலோக ராஜ்யத்தில் ஸ்டாண்டர்டுக்கு வரும் பொழுது இவன் சிறியவன், எல்லோரிலும் சிறியவனாக இருப்பான். ஆனால் பழைய ஏற்பாட்டினுடைய ஸ்டாண்டர்டின்படி அவனுக்கு ஒப்பானவன் ஒருவனும் இல்லை என்று சொல்லுகிற பகுதியை சகரியா அவ்வாறு குறிப்பிடுவார். நான் கேட்கிறேன் உங்களை பார்த்து என்று அவர் சொல்லுவார், அவன் அவன் மனந்திரும்புதலை ஆழமாய் பிரசங்கித்தவன், கோடாரியை வேரிலே வைத்து சாய்க்க வேண்டும் என்று சொன்னவன், மரமே நல்ல மரமாய் மாற வேண்டும் என்று சொன்னவன், அரைகுறையான மனதோடு ஞானசனம் எடுக்க வந்தவர்களை எல்லாம் திருப்பி அனுப்பி விரைன் பாம்பு குட்டிகளை ஞானசனம் எடுத்து விட்டால் தேவனுடைய கோபத்திற்கு தப்பி பரலோகம் போய்விடலாம் என்று எண்ணமோ, பரலோக ராஜ்யம் ஒழுங்காய் ஆழமாய் வேரிலே கொடாரை வைத்தவர்களுக்கு தான் உண்டு என்று திருப்பி அனுப்பின அந்த ஸ்டாண்டர்டை உடையவன் அவன் இன்று ஒரு கிறிஸ்தவனாய் அவன் பூமியிலே அவன் இருப்பான் என்றால் ஏதாவது ஒரு பெண்ணை இச்சித்து அவன் பார்ப்பானா? அவன் பொய் சொல்லுவானா? அவன் ஆத்திரமடைந்து சின்ன சின்ன விஷயங்கள்லாம் கோபமடைவானா? பணத்தின் மீது பின்னால் ஓடுவானா? அவன் ஓட மாட்டான். பின்பு எப்படி இந்த கிறிஸ்தவர்கள் அவர்கள் இச்சிக்கிறார்கள், மோகிக்கிறார்கள், கோபமடைகிறார்கள், பகை வைத்திருக்கிறார்கள், எப்படி இவர்கள் இருக்கிறார்கள் என்று சொன்னால் தே ஃபூல் தம்செல், தங்களை ஏமாற்றிக் கொள்கிறார்கள், அவ்வளவுதான். ஒளியே அவர்கள் புதிய ஏற்பாட்டினுடைய உயர்ந்த தரத்திற்கு உரியவர்கள் அல்ல என்று கூறுவார். எனவே இந்த பழைய உடன்படிக்கையில் உள்ள ஒரு பகுதியை சங்கீத புத்தகம் இவ்வாறு கூறுவதை நீங்கள் பாருங்கள். அங்கே அவர் நம் இருதயத்தை சிருஷ்டிகர்த்தா 44வது சங்கீதம் 21வது அதிகாரத்தில் 21வது வசனத்திலே தேவன் நம்முடைய அவைகளை எல்லாம் ஆராய்ந்து நம்முடைய காரியங்கள் எல்லாம் பார்த்து விசாரியாது இருப்பாரோ? இருதயத்திலே அந்தரங்களை அவர் அறிந்திருக்கிறாரே, அந்தரங்களை அவர் காணாதிருப்பாரோ? அதை ஆராய்ந்து விசாரியாமல் இருப்பாரோ என்று இருக்கும் பொழுது அவர் என்ன செய்வார் என்று அதை குறித்து அவர் எழுதுகிறார். ஆராய்ந்து விசாரிப்பது என்றால் என்ன என்ற அர்த்தம்? ஹி வில் டெஸ்ட் அஸ், பரிசோதிப்பார், அந்தரங்களை பரிசோதித்து அவர்களை விசாரித்து அறிவார். நன்றாக விசாரித்து, ஓல்டு டெஸ்டமென்ட் பழைய ஏற்பாட்டில் உள்ள பகுதி தான், விசாரித்து அவர் அறிவார். எப்படி அவர் கீழே சொல்கிறார், எப்படி அவர் பரிசோதிப்பார் என்று எழுதியிருக்கிறதை பாருங்கள். 9ஆம் வசனத்திலே அவர் சொல்லுவார், நீர் எங்களை தள்ளிவிட்டு, நீர் என்றால் தேவனைத்தான் சொல்கிறார். பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் கூட எது சம்பவித்தாலும் அவனால் சம்பவித்தது, இவனால் சம்பவித்தது என்று சொல்லாமல் நீர் எங்களை தள்ளிவிட்டு, ஓ கர்த்தாவே நீரே இதை அனுமதித்தீர் என்பதை அவர் ஏற்றுக்கொள்கிறார். ஒரு நல்ல ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையில் உள்ள ஒரு பகுதி என்னவென்று சொன்னார், இவனால் சம்பவித்தது, இதற்காகவே இப்படி சம்பவித்தது, இப்படி பண்ணி விட்டார்களே, அப்படி செய்து விட்டார்களே என்றெல்லாம் இல்லவே இல்லை. நீர், ஓ கர்த்தாவே நீர், யோபு சொன்னதே போல் அவர் என்னை சோதித்த பின்பு அந்த பொல்லாத நண்பர்களை போல் இருந்து கொண்டு தீமை செய்த சோப்பார், பில்தாத் என்ற இருந்த 3 நண்பர்கள் இருந்தார்களே, அது தீமையை பேசி நீ அநீதி செய்கிறவன், உம்முடைய அநீதியினால் தான் எல்லாம் உனக்கு நடக்கிறது என்று சொல்லி அவனை துன்புறுத்தி அவனை வேதனையை படுத்தின அந்த நண்பர்கள் மத்தியிலே அவன் எப்படி சொன்னான், ஓ கர்த்தாவே நீர் என்னை சோதித்த பின்பு நான் சுத்த பொன்னாயை நான் விளங்குவேன் என்று சொன்னான். உனக்கு அழுகின உடம்பு எல்லாம் இப்படி இருக்கிறது என்று சொல்லும் பொழுது, அவனை நிந்தனை செய்த பொழுது, நடந்த செயலெல்லாம் சொல்லி சுட்டி காட்டி அவருடைய வீழ்ச்சியெல்லாம் அவனுடைய வீழ்ச்சி என்பதை போல் காட்டினவர்களை பார்த்து, நோ மை ரிடீமர் லிவத், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், என் மாம்சம் அழுகினால் என்ன, என் அழுகின இந்த மாம்சத்திலே என் கூட வேறொரு மாம்சத்தில் இல்லை, இந்த மாம்சத்திலே என் கண்களால், வேறொரு அந்நிய கண்கள் இல்லை, என் கண்களால் அவரை நான் காண்பேன்
என்று ஒரு ஸ்ட்ராங் ஃபுல் ஸ்டாப் ஒன்றை அந்த தன்னுடைய போலியான இந்த நண்பரிடத்திலே சொன்னார். எப்பொழுது வீழ்வான் என்று காத்திருந்த பொறாமை கொண்ட நண்பர்கள் போல் தோன்றுகிறது அந்த எலிபாஸ், அந்த சோப்பார் அண்ட் பில்தாத் போன்ற அந்த நண்பர்கள். ஏன் இந்த உலகத்தில் யாருக்கும் எந்த மனுஷனும் எலிபாஸ் அண்ட் சோப்பார் அண்ட் பில்தாத் என்ற பெயர் வைப்பதில்லை. ஏனென்றால் they look like a righteous people, நீதிமான்களைப் போல் காணப்பட்டவர்கள். பட் ஆல் த டைம்ஸ் அகைன்ஸ்ட் godly people, தேவ ஜனங்களுக்கு விரோதம் செய்கிறவர்கள், தங்களை நீதிமான் என்று சொல்லிக்கொண்டே துன்புறுத்துகின்ற ஒரு சில மக்கள் இருக்கிறார்கள். அதுபோன்ற நேரத்திலுமே கூட he said he will prove me, என்னை நிரூபிப்பார், என்னை ஆராய்ந்து அறிவார், சோதித்து அறிந்த பின்பு சுத்த பொண்ணாய் நான் வெளியே வருவேன். இவளுக்கு நான் என்ன பதில் சொல்வேன்? என் அழுகின மாம்சத்தை வைத்துக்கொண்டு இப்படியெல்லாம் பேசுகிறாள். ஓகே, பட் இதே மாம்சத்தை வைத்தே என்னுடைய மீட்பரை நான் காண்பேன் என்றெல்லாம் சொல்கின்ற வார்த்தை, பொன்னான வார்த்தை எங்கே நாம் தேடி பிடிக்க முடியும்? இன்றுள்ள மக்களை நமக்கே அந்த வார்த்தையை நாம் பயன்படுத்த தெரியவில்லை. இருந்தால் என்ன, கஷ்டங்கள் வந்தால் என்ன, எங்கள் மீட்பு உயிரோடு இருக்கிறார், இந்த நிலையிலையும் நாங்கள் அவரை காண்போம் என்று சொல்கின்ற மக்களுக்கு பைபிளிலிருந்து எடுத்து சொல்லலாம். அவனுக்கு ஒரு வேதமும் இல்லை, யோவுக்கு வேதமும் இல்லை. பட் he spoke that, அதை அவன் பேசினான். ஹல்லேலூயா, as a godly man. தேவபக்தியில் மனுஷனுடைய அழகு அதுதான். ஆகவே அவன் சொல்கிறான், நீர் எங்களை ஆடுகளைப் போல, 11ஆம் வசனம் சங்கீதம் 44:11, நீர் எங்களை ஆடுகளைப் போல இறையாக ஒப்பு கொடுத்தீர், ஜாதிகளுக்குள் எங்களை சிதறடித்தீர். நீருடைய ஜனங்களை இலவசமாய் விற்று போட்டதை போல் விற்று போட்டீர், அவருடைய கிரயத்தினால் உமக்கு ஒரு லாபம் இல்லை, அப்படி சீப்பாய் விற்றதை போல் விற்று போட்டீர். எங்கள் அயலாருக்கு எங்களை நிந்தையாக்கி விட்டீர், எங்களை சுற்றுப்புறத்தாரும் பரியாசமும் சக்கந்தமுமாக வைத்து விட்டீர். நாங்கள் ஜாதிகளுக்குள்ளே பழமொழியாக இருக்கிறோம். பழமொழி என்று சொன்னால் அந்த கிறுக்கன், அந்த மடையன், அந்த சொட்டைத்தலையன், ஏதோ ஒன்று சொல்லுகின்ற ஒரு பழமொழியை வைத்து கொண்டு அந்த நொண்டி பயல், அந்த குருட்டு பயல், அந்த அந்த கெட்ட வார்த்தை சொல்லி கிறிஸ்தவ பயல் என்றெல்லாம் சொல்கின்ற பழமொழி வரும் பொழுதும் அப்படியெல்லாம் எங்களை பழமொழியாக மாற்றிவிட்டீர். இயேசுவுக்கு பெயர், இவன் பெயர்சபலுடைய தலைவன், இவன் பிசாசு பிடித்தவன் என்று, இவர் பெருந்தண்டிக்காரன், அவர் எங்கேயாவது விருந்துக்கு போனால் போகிறான் பார் அந்த பெருந்தண்டிக்காரன் என்று சொல்வார்கள். அவன் எதிர்க்கு போகிறான், நல்ல திங்க போகிறான் என்று சொல்வதை போல் இயேசுக்கும் ஏராளமான பழமொழிகளை அவர்கள் கொண்டு வந்து வைத்தார்கள். இவன் பாவிகளின் நண்பன், நாமெல்லாம் நீதிமானுடைய குலாம். இவன் யார் தெரியுமா? இஸ் எ ஃப்ரெண்ட் ஆஃப் த சின்னர்ஸ். பாவிகளோடு உட்கார்ந்து அமருகிறவன். இட்ஸ் எ யூஸ்லெஸ் வேர்ட் இன் பை வேர்ட்ஸ். அந்த சொல்கின்ற அந்த பழமொழிகளுக்கு நாங்கள் ஆளானோம். ஏன் ஜனங்கள் எங்களை குறித்து தலையை துலுக்கினார்கள், இயேசுக்கு துலுக்கினதை போல் தலையை துலுக்கி உதட்டை பிரிக்கி கிறுக்கு பயில் என்று சொல்வதை போல் அவனுடைய பெற்றோர்கள் சொல்லக்கூடும், சொந்த ஒருவேளை இந்த யோபு மனைவி சொன்னதை போல் கூட மனைவிகள் சொல்லக்கூடும். பெரிய விசுவாசம் உடைய விசுவாசத்தை கொண்டு போய் குப்பையிலே ஓடும். யாருக்கு வேண்டும் இந்த விசுவாசம்? இப்படிப்பட்ட செயலை செய்கிறவர் தானே அவனுடைய தேவன். நீர் தூக்கு போட்டு அல்லது நாண்டு உண்டு, நீர் நாண்டு உண்டு செத்து போகும், ஒளிந்து போகும் என்று சொல்லுகிறது போல் தலையை பிதுக்கி உதட்டை பிதுக்கி பரியாசம் செய்த மனைவியோடு பரியாசம் செய்கிறாள். ஒரு கணவனை, பக்தியுள்ள கணவனை அல்லது பக்தியில் மனைவி கணவன் பரியாசம் பண்ணக்கூடும். அதனால் என்ன, இதெல்லாம் எங்களுக்கு செய்தார்கள், இப்படிலாம் அவர்கள் செய்தார்கள். நிந்தித்து தூசிக்கிற சத்தத்து நிமித்தம், சத்ருவ நிமித்தம், பழிவாங்குற நிமித்தம், அவன் முகாந்திரம் இல்லாமல் செய்கின்ற பழிவாங்குதல், என்னமோ செய்துவிட்டான் என்று இவர்களாகவே எண்ணிக்கொண்டு தூர இருந்து கல்லை எறிகிறவர்கள். இவன் நமக்கு ஏதோ விரோதம் செய்தான் என்று எண்ணுகின்ற மக்கள். இட்ஸ் நெவர் டூ தேன். ஒரு நாளும் நாம் அப்படி செய்வதில்லை. யாரையாவது எதையாவது மனதில் வைத்துக்கொண்டு ஒரு பழி வாங்குவதை போல் செய்கின்ற ஒரு செயல், அது கிறிஸ்தவம் அல்ல. ஏன், பழைய ஏற்பாட்டினுடைய ஸ்டாண்டர்டு கூட இல்லை. இவ்வாறாக நாங்கள் அவர் அப்படி நீ செய்தீர், நிந்தித்து தூசிக்கிறவனுடைய அந்த 15ஆம் வசனம், அந்த சத்தத்து நிமித்தம், தூசிக்கிறவனுடைய சத்தம் என்று சொன்னால் இயேசுவை சிலுவையில் அறையும் பொழுது அந்த கல்லன் கூட தூசித்தான், ஒரு சத்தத்தை அவன் எழுப்பினான், பிறரை ரட்சித்தானாம், எங்களை ரட்சிக்க இயலாதாம். நீர் உண்மையாகவே நீ ரட்சகராக இருந்தால் உண்மையை ரட்சியும், எங்களை ரட்சியும் ஐயா என்று அந்த தூசிக்கிறானே அவரை நிந்தனை செய்தான், அவனை வைதான்.
அது போன்ற நேரத்திலேயும் இயேசு அங்கே அது போன்ற பகுதியெல்லாம் அவர் கடந்து வந்தவர் தான். ஆகவே இப்படி தூசிக்கு நிமித்தம், பழிவாங்குற நிமித்தம், என் லட்சிய நிமித்தம், என் லட்சிய நித்தம் எனக்கு முன்பாக இருக்கிறது, என் முகத்தின் முன்பாக வெட்கம் என்னை மூடிக்கொள்கிறது. இப்படிலாம் கர்த்தாவே நீ செய்ததெல்லாம் ஒன்றை அவன் விளங்கி கொண்டான். என்னவென்றால் 21ஆம் வசனம், தேவனே எங்களை ஆராய்ந்து விசாரியாதிருப்பீரோ? இருதயத்திலே அந்தரங்கங்களை அவர் அறியாது இருக்கிறாரோ? அவர் ஒன்றை விரும்புகிறார். என்ன விரும்புகிறார் என்று தெரியுமா? இத்தனையும் அனுப்பி இவன் எப்படி இருக்கிறான், என்ன செய்கிறான் என்பதை பார்ப்பதற்கு அவர் உன்னித்து கவனித்தார். கொரோனா வந்து விட்டதை போல்வா, கொரோனா என்று அச்சம் வந்தாலும் அது நிமித்தம் நஷ்டங்கள் பல, வேலைக்கு செல்ல முடியவில்லை, வேலை கிடைக்கவில்லை, சம்பளம் வரவில்லை, சம்பளம் பாதி கட்டாகி விடுகிறது, என்னென்னவோ காரியங்கள் என்று வரும்பொழுதெல்லாம் இப்படியெல்லாம் சம்பவிக்கக்கூடிய இந்த நேரத்தில் என்ன எழுதியிருக்கிறது தெரியுமா? தேவன் அவனை ஆராய்ந்து, அந்த இருதயத்தை ஆராய்ந்து விசாரியாதிருப்பாரோ? இருதயத்திலே அந்தரங்கங்களை அவர் அறிந்திருக்கிறார் அல்லவோ? அதுக்கு முந்தின வசனத்திலே வாசிக்கிறோம். அவர் என்ன சொல்கிறான் அந்த பக்தன்? அந்த 17ஆம் வசனம், என் முகத்தில் வெட்கம் என்னை மூடிவிட்டது. ஆனால் 17ஆம் வசனத்திலே ஓல்டு டெஸ்டமெண்ட் ஸ்டாண்டர்ட், பழைய ஏற்பாடுடைய ஸ்டாண்டர்ட், இவைகளெல்லாம் எங்கள் மேல் வந்திருந்தும் உம்மை நாங்கள் மறக்கவும் இல்லை, உம்முடைய உடன்படிக்கைக்கு துரோகம் பண்ணவும் இல்லை. நீர் எங்களை வலு சர்ப்பங்களுக்குள்ள இடத்திலே நொறுக்கி மரண இருளினாலே எங்களை மூடியிருந்தாலும், இந்த லாக் அவுட் என்று சில சமயத்தில் அந்த தெருக்களை மூடியிருப்பார், அந்த தெருக்குள்ள ஜனங்கள் எங்கேயும் புகையில, அதுபோல் எங்களை ஒன்று மூடி வைத்திருப்பதே போல் எங்களை ஒன்று இருளில் மூடி எங்களை வைத்திருந்தாலும் எங்கள் இருதயம் பின்வாங்கவும் இல்லை, எங்கள் காலடி உம்முடைய பாதையை விட்டு விலகவும் இல்லை. ஹல்லேலூயா! ஒரு அருமையான பாடல் உண்டு. எங்கள் காலடி வலுவிடாமல் எங்கள் நடைகளை ஸ்திரப்படுத்தும், எங்கள் காலடி வலுவிடாமல் எங்கள் நடைகளை ஸ்திரப்படுத்தும், கண்மணி போல காத்தருளும், கிருபையாக நீதம் நடத்தும். இதெல்லாம் புதிய ஏற்பாட்டினுடைய ஸ்டாண்டர்ட் இல்லை, ஓல்டு டெஸ்டமெண்ட் ஸ்டாண்டர்ட். ஓ கர்த்தாவே, இவை எல்லாம் நடந்திருந்தும் எங்கள் இருதயம் பின்வாங்கவில்லை. இவ்வளவு துன்பங்கள், இவ்வளவு வியாதிகள், இவ்வளவு போராட்டங்கள், எங்களுடைய கஷ்டங்கள், நஷ்டங்கள், எங்களுக்கு வருகின்ற மரணத்தை போல் இருக்கக்கூடிய சில நோய்கள், இதெல்லாம் பார்க்கின்ற இந்த காலங்களிலே எங்கள் இருதயம் உம்மை விட்டு பின்வாங்கவில்லை. 19ஆம் வசனம், சங்கீதம் 44:19, எங்கள் காலடி உம்முடைய பாதையை விட்டு சிறிதும் விலகவில்லை. ஹல்லேலூயா! துன்பங்கள் மத்தியிலே, கஷ்டங்கள் மத்தியிலே, பசி பட்டினியின் மத்தியிலே, ஒரு முறை என்னுடைய ஜீவியத்திலே, என்னுடைய வாழ்க்கையிலே, ஆகவே இப்பொழுது வாங்குவதற்கு காசு இல்லை, என்ன செய்யலாம்? விலை பாரோ, நான் கடன் வாங்கினோம், நோ, அல்லது நான் வேறு வழியிலே அதை மாற்றி அமைத்து நான் என்னுடைய தேவையை பூர்த்தி செய்து நான் சமையலுக்கு ஏற்பாடு பண்ணலாமோ? நோ. வாட் ஐ கேன் டூ நவ்? இப்போ என்ன செய்யலாம்? ஐ வில் டை, நான் மரிக்க ஆயத்தம். ஹல்லேலூயா! என்னுடைய இருதயம் இப்படியும் சோதிக்கப்பட்டது உண்டோ? எஸ். தன்னுடைய உத்தமர்களே அவர் சோதிக்காமல் இருப்பதே இல்லை. ஏன் தெரியுமா? ஏன்? தேவன் அதை 21ஆம் வசனம், ஆராய்ந்து விசாரியாது இருப்பாரோ? தன்னுடையவனை ஆராய்ந்து பார்ப்பதற்கு அவருக்கு ஆசை. ஆகவே தான் யோபு இடத்துல வந்து பிசாசு கேட்கிறான், இவன் பெரிய நீதிமானம், அவனை சுற்றி வேலையிடத்திருக்கிறீர், அவனுக்கு நன்மை செய்கிறபடினால் உண்மை அவர் நேசிக்கிறான், செய்து பாரும், அவனுடைய வேலையெல்லாம் எடுத்து போட்டு அவனுடைய ஆஸ்திகளை, உடைமைகளை, உயிர்களை பறித்து பாரும், கோ என்று சொல்லிவிட்டார். போய் செய்து பார் என்று அவர் டெஸ்டிங், பரிசோதனை அனுப்பிவிட்டாரே. ஏன் தெரியுமா? தேவன் தம்முடையவர்களை பரிசோதித்து அவருடைய இருதயங்கள் என் பட்சத்தில் இருக்கிறதா என்பதை அறிவதற்கு ஆர்வம் கொண்டவர். இவன் என் பட்சத்தில் உள்ளவன் தானா? ஆகவே தான் இந்த கண்களை மூடிக்கொண்டதை போல் அவர் இதையெல்லாம் அனுமதித்து விடுகிறார். என்ன அனுமதிக்க விடுகிறார்? நீதியங்களை 9ஆம் வசனம் தள்ளிவிட்டு 10ஆம் வசனத்திலே சத்துருவுக்கு நாங்கள் எங்கள் இடைஞ்சலாய் நீங்கள் வைத்து, 11ஆம் வசனத்தில் நீர் எங்களை ஆடுகளைப் போல இரையாக்கி, 12ஆம் வசனத்தில் நீர் எங்களை ஜனங்களை
எங்களை விற்று போட்டு 13ஆம் வசனத்தில் எங்களை நிந்தைக்குள்ளாய் எங்களை மாற்றி 14ஆம் வசனத்தில் ஜனங்களை எங்களை பார்த்து தலையை துலுக்க வைத்து 15ஆம் வசனத்தில் நிந்தித்து தூசித்து 16ஆம் வசனத்தில் எங்களை வெட்கம் மூடி இவையெல்லாம் வந்த போதிலும் இவையெல்லாம் எங்கள் மேல் வந்திருந்தும் 17ஆம் வசனம் உம்மை நாங்கள் மறக்கவும் இல்லை, உம்முடைய உடன்படிக்கைக்கு துரோகம் பண்ணவும் இல்லை. உம்முடைய சத்தியத்திற்கு விரோதமாய் பொய் சொல்லவில்லை, கொலை செய்யவில்லை, திருடவில்லை, விபச்சாரம் செய்யவில்லை, களவு செய்யவில்லை. எத்தனை தாழ்ச்சி வந்தாலும் நாங்கள் உம்முடைய உடன்படிக்கையை காத்து நடந்தோம். ஹல்லேலூயா. அது மாத்திரமா அவர் சொல்கிறார், வலு சர்ப்பங்களில் இடங்களிலே நொறுக்கி மரணங்களிலே எங்களை முடிந்தாலும் எங்கள் இருதயம் பின்வாங்கவும் இல்லை, எங்கள் இருதயம் பின்வாங்கவில்லை, எங்கள் காலடி இப்படி பாதையை விட்டு விலகவில்லை ஐயா. அதோட மேலே அவர் என்ன சொல்கிறார், நாங்கள் எங்கள் தேவனுடைய நாமத்தை மறந்து, தேவனுடைய நாமம் என்று சொன்னால் தேவனுடைய நாமம் பலத்த துருகம், நீதிமானதில் ஓடி சுயித்திருப்பான். மை காட் இஸ் மை ரெஃப்யூஜ், அவர் என்னுடைய அடைக்கலம் கோட்டை, அதில் நான் ஓடி ஒளிந்து கொள்வேன், அவர் என்னை பாதுகாத்து கொள்வார் என்று கர்த்தருடைய நாமத்தை நான் மறந்து அந்நிய தேவனை நோக்கி கையெடுத்திருந்தோம். ஆனால் இது அந்நிய தேவன். நீங்கள் கிறிஸ்துவ அனைவரும் எல்லோரும் உடனே நீங்கள் விக்கிர ஆராதனை செய்ய போகிறீர்கள். நோ, பட் கோ ஆஃப்டர் மணி, பணத்தை நாடி நீங்கள் இந்த துன்பத்திலே தேவனை நாடுவதற்கு பதிலாக அவரிடத்திலே உங்களுடைய இருதயம் காலடி உங்கள் இருதயம் வலிவு போய்விடாதபடி அவரை நம்பி வாழ்வதற்கு ஒப்பு கொடுப்பதற்கு பதிலாக யூ வாண்ட் டு ட்ரஸ்ட் சம்திங், இதையாவது பிடித்து கொள்ளலாமா என்று நம்புவதற்கு எதுகரமாய் மாறி அன்று தேவன் வரவில்லை என்று சொன்னவுடன் அந்த சீனாய் மலை அடிவாரத்தில் தேவனை காணோம், மோசையை காணோம் என்று சொன்னவுடனே அவ்வளவுதான் போனான். தேவனோடு போனான், தேவனையும் காணோம், மோசையையும் காணோம். ஆகவே இந்த கன்றுக்குட்டி எங்களை நடத்தியது என்று சொல்லிவிட்டான். எல்லோரும் நகைகளை போட்டதை அந்த மேபி 1000 கிலோ 1000 கிலோ ஒரு கன்றுக்குட்டி வந்தவுடன் திஸ் இஸ் அவர் காட் என்று சொன்னதை போல் பீப்புள் லாவி தேடி எதையாவது பற்றி கொண்டு இதுவே எங்கள் நம்பிக்கை என்று போய்விடுகிறார்களே. இது போன்ற நிலைமை கிறிஸ்தவர்கள் வைத்திருக்கிறார்கள். தேட் இஸ் அ பேட் திங், வெரி பேட். தே கேனாட் சே தே ஆர் கிறிஸ்டியன்ஸ். அவர் கிறிஸ்தவன் என்று சொல்லிக்கொள்ளக்கூடாது. இட் இஸ் ஷேம் ஆன் தம். அவருக்கு வெட்கம் என்று சொல்ல வேண்டும். அவர் எதையோ நம்பி எதையோ தேடி அந்நிய தேவனை பிடித்து கொள்ள இதுவே எங்களுடைய ஆதரவு என்று தேடுகின்ற ஜனங்கள். ஓல்டு டெஸ்டமெண்ட் ஸ்டாண்டர்டில் கூட அவன் செய்யவில்லை. ஓ கர்த்தாவை பார்த்தீரல்லவோ, எங்கள் இருதயம் பின்வாங்கவில்லை, காலடி பாதையை விட்டு விலகவில்லை, நாங்கள் எங்கள் தேவனுடைய நாமத்தை மறந்து இந்த அந்நிய தேவனை. இயேசு சொன்னார், 2 எஜமான் என்று சொன்ன பொழுது ஒன்று நான், இன்னொன்று பணம் என்று சொன்னார், உலகப் பொருள் என்று சொன்னார். இந்த உலகப் பொருளை ஆதரவை பற்றி கொண்டு வாழுகின்ற ஜனங்களாய் நாங்கள் போகவில்லையே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. திஸ் இஸ் த ஓல்ட் டெஸ்டமெண்ட் ஸ்டாண்டர்ட், பழைய ஏற்பாட்டினுடைய ஸ்டாண்டர்ட். இது போன்று கொரோனா என்ற காலத்திலே பரிசோதனை ஒன்று வந்திருக்கிறது என்று கூட தெரியாமல் ஜனங்கள் விலகி போகிறார்கள், இருதயம் தள்ளாடுகிறார்கள். அந்நீரை போலவே இவர்கள் நாளைக்காக கவலைப்படுகிறார்கள், புலம்புகிறார்கள். எங்கள் தேவன், அவர் எங்கள் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்று சொல்வதற்குடைய திராணி அவர்களுக்கு இல்லை. They say they are Christian. That's a sad thing. They bring abomination to Christianity. கிறிஸ்தவத்திற்கே அவர்கள் அபகீர்த்தியை கொண்டு வந்து தருகின்ற ஜனங்கள். இட்ஸ் நெவர் பி லைக் தேன். ஒரு காலம் நம்முடைய ஜீவியத்தில், கிறிஸ்தவனுடைய ஜீவியத்தில் இருந்துவிடக்கூடாது. கேன் யூ நாட் கீப் தட் ஓல்டு டெஸ்டமெண்ட் ஸ்டாண்டர்ட்? இந்த ஓல்டு டெஸ்டமெண்ட் ஸ்டாண்டர்ட் இதையெல்லாம் கர்த்தர் அனுபவித்தார். இவ்வளோ உங்களுக்கு நடந்தது. எங்களை தள்ளிவிட்டு, எங்களை சத்துருக்களுக்கு இடைஞ்சலை ஆக்கி, எங்களை ஆடுகளைப் போல் இறைக்க ஒப்பு கொடுத்து, எங்களை விற்க கொடுத்ததை போல் ஆகி, எங்கள் அயலத்தை எங்களை நிந்தையாக்கி, பரியாசமாக்கி, சக்கந்தக்காரில் ஆக்கி, தலையை துலுக்கி, உதட்டை பிரிக்கி, நிந்தித்து தூசித்து, எட்டேங்கப்பா இவ்வளவு நடந்தும் அவலட்சணம் இல்லாமல் எங்களுக்கு அவமானம் எங்களுக்கு நிகழ்ந்தும், ஹல்லேலூயா, இவையெல்லாம் எங்கள் மேல் வந்திருந்தும் உம்மை நாங்கள் மறக்கவும் இல்லை, உம்முடைய உடன்படிக்கைக்கு துரோகம் பண்ணவும் இல்லை. நீர் எங்களை வலு சர்ப்பங்கள் உள்ள இடங்களில் நொறுக்கி மரணங்களிலிருந்து எங்களை மூடியிருந்தும் எங்கள் இருதயம் பின்வாங்கவும் இல்லை, எங்கள் காலடி உம்முடைய பாதையை விட்டு விலகவும் இல்லை.
நாங்கள் எங்கள் தேவனுடைய நாமத்தை மறந்து அந்நிய தேவனை நோக்கி கையெடுத்திருந்திருப்போம், ஆனால் என்ன ஆகியிருந்திருக்கும்? தேவனே, எங்களை ஆராய்ந்து விசாரித்து அறிகிறவரே, இருதயத்தின் அந்தரங்களை பார்க்கிறவரே, எங்கள் கதியெல்லாம் தவிடுபடியாய் ஜீவனில் தேவனை விட்டு விலகி இருந்திருப்போமே. இந்த ஸ்டாண்டர்டை கூட இந்த கிறிஸ்தவத்தில், இன்றைய கிறிஸ்தவத்தில் காண்பது மிக மிக அரிதாகி போய்விட்டது. பட் ஐ சே கிறிஸ்டியன், தங்கள் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக்கிறார்கள். தங்கள் பெயருக்கு பக்கத்திலே ஒரு கிறிஸ்துவ பெயரையும் வைத்துக் கொள்கிறார்கள். ஒரு இந்து பேர், அது பேர் ஒரு கிறிஸ்துவ பெயரையும் வைத்துக்கொண்டு bring abomination to God, தேவனுக்கு அவர்கள் அருவருப்பை கொண்டு வந்து தருகிறார்கள். இது யூஸ்லெஸ் கிறிஸ்டியானிட்டி. அது மட்டும் யூஸ்லெஸ் கிறிஸ்டியானிட்டியை வைத்து கொண்டு வருகின்றவர்களை நாம் மனமும் தான் அதை பார்க்கிறோம். இந்திலிருந்து வந்தவர் என்று சொல்லிக்கொண்டு அதில் பேரை ஒன்றை சேர்த்துக் கொள்கிறார்கள். அதை தெய்வம் விரும்புவார். நாம் என்ன மதமாற்றம் அங்கே செய்து கொண்டிருக்கிறோம்? ஆட்கள் தேவையென்றால் கூட்டி வழிகிறோம். பழைய ஏற்பாட்டினுடைய ஸ்டாண்டர்ட் விட இல்லாதிருப்பது எவ்வளவு பெரிய வேதனை என்பதை பாருங்கள். எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் கர்த்தாவை என்ன நெகட்டிவாக மழை விலகினாலும், பருவதங்கள் நிலை பெய்ந்து சாய்ந்தாலும், அங்கே பூமி நிலை மாறி போனால் என்ன நடந்தாலும் கர்த்தாவை உம்மோடு கொண்ட உடன்படிக்கை மாறவே மாறாது என்று இருக்கக்கூடிய தெய்வ அந்த உறுதியை அவர் சொல்லிவிட்டு அடுத்து அந்த ரோமர் 8 அந்த பகுதியை அவர் சொல்கிறார். முதன்மித்தம் எந்நேரும் கொல்லப்படுகிறோம், அடிக்கப்படும் ஆடுகளைப் போல எண்ணப்படுகிறோம் என்று கீழே வரப்போகிற அந்த புதிய உடன்படிக்கையினுடைய ஸ்டாண்டர்டை தீர்க்க தரிசனமாய் எழுதி வைத்தார். அது பழைய உடன்படிக்கைக்கு உரியது அல்ல, புதிய உடன்படிக்கைக்கு உரியது. பழைய ஏற்பாட்டுக்கு உரியதல்ல, புதிய ஏற்பாட்டிற்கு உரியது. த நியூ கவர்னன்ட் லைஃப் அந்த பகுதியை அவருக்கே தெரியாது. அநேக சமயம் நான் தியானிப்பேன், இந்த சங்கீதக்காரனுக்கே தெரியாது. என் ஆண்டவரோடு சொன்னது என்னவென்றால், நீர் என் வலது வாசல் அமரும் என்று சொல்ல முடியும். அவருக்கே தெரியாமல் அந்த தீர்க்க தரிசனம் எழுதுகிறார். அல்லாமல் ஹூ இது லார்ட், அந்த ஆண்டவர் யார்? அது என் ஆண்டவர், எனக்கு ஆண்டவர் இருக்கிற கர்த்தரின் மேய்ப்பராக இருக்கிறார், என் ஆண்டவர் மேய்ப்பராக இருக்கிறார். ஹூ இஸ் அனதர் ஆண்டவர்? இன்னொரு ஆண்டவர் யார் வரப்போகிறார்? ஹி டோன்ட் நோ. அறியாமலே அவன் எழுதி வைக்கிறான். அதுபோலவே தீர்க்க தரிசனமாய் புதிய ஏற்பாட்டினுடைய ஸ்டாண்டர்டை அவர் அறியாமலே இங்கே அவருக்கே புரியாமல் ஆவியானவரால் உந்தப்பட்டு அதை எழுதி வைத்து விடுகிறார். என்ன எழுதுகிறார்? முதன்மித்தம் எந்நேரம் கொல்லப்படுகிறோம், அடிக்கப்படும் ஆடுகளைப் போலவே நாங்கள் எண்ணப்படுகிறோம். எனவே இப்பொழுது நீங்கள் அந்த ரோமர் அந்த 8வது பகுதியை நீங்கள் எடுத்து பாருங்கள். ரோமர் 8ஆம் அதிகாரம். ரோமர் 8ஆம் அதிகாரத்தில் நாம் அந்த வாசித்த அந்த வசனம் அவர் கூறுவார். அந்த 8ஆம் அதிகாரம் 37ஆம் வசனம். இவை எல்லாவற்றிலேயும் அவர் அங்கே சொன்னதைப் போலவே இவையெல்லாம் நடந்திருந்தாலும் எங்கள் இருதயம் பின்வாங்கவில்லை, அந்நிய தேவர்களுக்கு நாங்கள் எங்கள் கை எடுத்து வணங்கவில்லை, நாடவும் இல்லை. எல்லாவற்றிலேயும் நம்மில் அன்பு கூறுகிறாளே, இவை எல்லாவற்றிலேயும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? உபத்திரமோ, வியாகுலமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, நாசமோசமோ, பட்டயமோ, தட்ஸ் ஓகே. எல்லாவற்றிலும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறாளே, முற்றிலும் ஜெயமும் கொள்ளையவர்களாக இருக்கிறோம். பழைய ஸ்டாண்டர்டின் ஏற்பாட்டின்படி, பழைய உடன்படிக்கையின்படி ஏற்பட்ட அந்த துன்பங்கள் மத்தியிலே அவர்கள், அந்த துன்பங்கள் மத்தியிலே அவர்கள் கடந்து அவர்கள் வந்த பொழுது அந்த துன்பங்கள் எங்களை பின்மாற்று அடைய செய்யவில்லை என்று அவர் சொன்னாலும், இங்கேயோ ஹி ஸ்பீக் அனதர் இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர் ஒன்றை சொல்கிறார். அது என்னவென்றால் த லவ் ஆஃப் கிரைஸ்ட், கிறிஸ்துவனுடைய அன்பை குறித்து அங்கே கூறுகிறார். ஆகவே சொல்கிறார், கிறிஸ்துவின் அன்பை விட்டு எங்களை எவன் பிரிப்பான்? நீங்கள் என்ன துன்பம் கொடுத்தால் என்ன, மரணமானால் என்ன, 38ஆம் வசனத்தில் ஜீவனானால் என்ன, தேவதூதர்களானால் என்ன, நிகழ்காலங்கள் என்ன, வருங்காலங்கள் என்ன இருந்தால் என்ன, உயர்வாய்ந்தாலும் தாழ்வாய்ந்தால் என்ன, இவர் எந்த சிருஷ்டி, எந்த மனுஷனாய் இருந்தால் என்ன, நம்முடைய கர்த்தராய் கிறிஸ்து இயேசுவின் தேவனுடைய அன்பை விட்டு எங்களை பிரிக்க மாட்டாதென்று நிச்சயித்திருக்கிறோம். திஸ் இஸ் நியூ கவர்னன்ட், புதிய உடன்படிக்கையினுடைய ஸ்டாண்டர்ட், அல்லது முற்றிலும் ஜெயம் பெறுகின்ற ஸ்டாண்டர்ட்.
ஓல்டு டெஸ்டமெண்ட் ஸ்டாண்டர்ட் முற்றிலும் ஜெயம் பெறுவதை அல்ல, அவர் சொல்லி வைத்தார். தீர்க்கதரிசனமாய் சொல்லி வைத்ததெல்லாம் அதற்கு முந்தின வசனத்தில் உள்ள 35ஆம் வசனத்தை ஆதாரமாய் சொல்லுவார். உமது நிமித்தம் எந்நேரமும் கொல்லப்படுகிறோம், அடிக்கப்படும் ஆடுகளைப் போல எண்ணப்படுகிறோம் என்று சொல்லுகின்ற அந்த 44வது சங்கீதத்தில் வாசித்த அந்த பகுதியை இங்கேயும் அவர் எழுதுகிறார். எனவே வாட் ஹேப்பன்ஸ் நவ், இப்படி என்ன நடக்குது என்று சொன்னால், எங்களை நம்மில் அன்பு கூறுகிறவராலே தெய்வம் எங்களை நேசித்தார். நாங்கள் பாவிகளாக இருக்கையிலே கிறிஸ்து எங்களுக்காக மரித்துவிடினார். அவர் எங்கள் மீது வைத்த அன்பை விளங்க செய்தார் என்று லவ் ஆஃப் காட், தெய்வ அன்பை நாம் ருசித்திருக்கின்ற படியினால், அவர் நாம் ருசித்திருக்கின்ற படியினால் நாம் இப்பொழுது என்ன நிலைக்கு வந்துவிடுகிறோம் என்று தெரியுமா? தெய்வ அன்பை பாவியாகி நானே பெற்றபடினால் எங்களுக்கு என்ன சம்பவித்தாலும், என்ன துன்பங்களை விளைவித்தாலும் நடைபெறும்படி இதை செய்தாலும் நாங்கள் தெய்வ அன்பை விட்டு விலக மாட்டோம். தட் இஸ் செகண்ட் பார்ட். 2வது அடிக்கு வருகிறார். என்ன பகுதி? கிறிஸ்துவின் அன்பை நாங்கள் ருசித்தபடினால் எங்களுக்கு விரோதம் செய்கின்ற எத்தனை பேர் வந்தாலும் எங்களை, அங்கே நாம் 44ஆம் சங்கீதத்தில் வாசித்து, தலையை துலுக்கி உதட்டை பிதுக்கி அவர்கள் அவமானப்படுத்தி நிந்தை சொற்களை பேசி எங்களை அவச்சொல் உள்ளவர்களாய் பைவேர்டாய் பேசி பழமொழி வைத்து எங்களை பேசி எங்களுக்கு விரோதங்கள் செய்து எங்களை தேவரே துன்மார்க்க எங்களை இந்த பாவியில் எல்லோரும் எங்களை நிந்தனை செய்வதற்கு அனுமதித்து ஏராளமான துன்பங்களை அனுபவித்த இந்த நேரத்திலேயும் நாங்கள் உம்மை தவிர வேறு எதையும் சார்ந்து கொள்ளவில்லை. நாங்கள் உண்மையை இறுக பற்றி கொண்டோம். ஆனால் அது பூர்ணமான முற்றிலும் ஜெயம் இல்லை. முற்றிலும் ஜெயம் என்பதை இங்கே தான் அவர் சொல்கிறார். என்ன சொல்கிறார்? அவர் இப்படியெல்லாம் எங்கள் நடந்தாலும் தெய்வ அன்பை நாங்கள் பெற்றிருக்கிறபடினால் எங்களை அன்பு கூறுகிறவராலே, எங்களை அன்பு கூர்ந்த அந்த அன்பினாலே, இது போன்று செய்த நபர்களையெல்லாம் அன்பு கூறுவதற்கு பழைய ஏற்பாட்டுடைய ஸ்டாண்டர்ட் இல்லை. எஸ், நன்றாய் நாம் தியானித்ததை நன்றாய் மறுபடியும் போய் வீட்டிலே பாருங்கள். அவளை நேசிப்பதற்குரிய ஒரு இடமும் இல்லை. அன்பு என்ற வார்த்தை என்ற ஒரு இடம் கூட இல்லை. ஆனால் இங்கேயோ லெட் எனிதிங் ஹேப்பன் வித் எனிபடி, யார் மீதும் என்ன நடந்தாலும் சரிதான், தெய்வ அன்பை அவரை விட்டு நாங்கள் விளக்க மாட்டோம். அது என்ன சொன்னீங்க தெரியுமா? அந்த ரகசியம், அதுதான் அந்த ரகசியத்தை அங்கே தீர்க்க தரிசனமாய் அந்த 44வது சங்கீதத்தில் அவர் எழுதி வைத்தார். இங்கே வாசிக்கிறோம். உமது நிமித்தம். எதற்கு உமது நிமித்தம்? மாலதானியா இவ்வளோ தொந்தரவு என்று அதற்காகவா? நோ 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 நோ, எங்கள் அன்பு கூர்ந்தீரே, அந்த அன்பின் நிமித்தம் நாங்கள் எவ்ரி டே, ஒவ்வொரு நேரமும், ஆல் த டே லாங், ஒவ்வொரு நாளும், அந்த நாள் முழுவதும் எல்லா நேரம் கொல்லப்படுகிறோம். we are killed, நாங்கள் கொல்லப்படுகிறோம். நாங்கள் அடிக்கப்படும் ஆடுகளைப் போலவே we are crucified. கிறிஸ்தவர் இந்த பூமியிலே அவர் அவர் தெய்வாட்டுக்குட்டியாய் வந்த நோக்கமே he should be crucified, அவர் அடிக்கப்பட வேண்டும். we follow that, அந்த ஆட்டுக்குட்டியானவரை பின்பற்றுகின்ற நாங்கள் we are killed. Hallelujah. Something that inside me killed. நாங்கள் தான் கொல்லப்படுகிறோம். தட் மீன்ஸ் நாங்கள் புழுவாய் துடித்து போனோம் என்பது அல்ல. எங்களுக்குள் இருக்கக்கூடிய சுயம் கொல்லப்பட்டது. அது கொல்லப்பட்டு அவருடைய அன்பு நிமித்தம் மற்றவர்களை நாங்கள் அன்பு கூறுகிறோம். எங்களை அன்பு கூறுகிறாளே, அவர்களை நாங்கள் அன்பு கூறுகிறபடினால் எப்படி அன்பு கூறுகிறோம்? யாதொன்றும் எங்களை தெய்வ அன்பை விட்டு விளக்குவதில்லை. Do anything to me, என்ன வேண்டுமானாலும் செய்து பாருங்கள். You cannot separate me from the love of God. உங்கள் நேசத்தை விட்டு ஒன்றும் எங்களை பிரித்து போட இயலாது. கொச்சு குஞ்சு பிரசிங்கியார் சொல்லுவார், தன்னை எதிர்த்து கொலை செய்ய வருகின்றது போல் உள்ள மக்களை பார்த்து சொல்லுவார், யூ கேன் கில் மீ, என்னை கொலை செய்யலாம், என்னை கண்டங்கண்டமாய் வெட்டி என்னை துண்டங்களாய் வாய்க்கித்து நீங்கள் போட்டாலும் என்னுடைய துண்டங்கள் என்னவென்று சொல்லுவேன் என்று தெரியுமா? ஐ லவ் ஜீசஸ், ஐ லவ் ஜீசஸ், ஐ லவ் ஜீசஸ். நான் இயேசுவை நேசிக்கிறேன், இயேசுவை நேசிக்கிறேன் என்று துடிக்கும் அப்பா. வித் தேட் லவ் ஐ லவ் யூ, உங்களை நான் நேசிக்கிறேன். வெட்டி கண்டகண்டமே மாற்றி பாருங்கள் என்று அவர் சாது கொச்சு குஞ்சு பிரசிங்கர், கேரளாவில் உள்ள அற்புதமான ஒரு பிரசிங்கர் அவர் சொல்லுவார். எளியவர், சாதாரணமானவர், நல்ல தெய்வ ஞானம் பெற்றவர், அற்புதமான தெய்வ பக்திக்குரியவர். அந்த நபர் அப்படி அவர் சொன்னார். அதுபோல் we are killed.
அங்கே அவர் சொல்ல இந்த சத்துருக்கள் இப்படி வந்தார்களே, தலையை புதிக்கினார்களே, இப்படி பெய்தார்களே என்று சொல்லும் பொழுது தீர்க்க தரிசனமாய் நமக்காக அங்கே எழுதி வைத்து, அவருக்கே புரியாது எழுதி வைத்து விட்டார். நாம் அதை இப்பொழுது வாசிக்கிறோம். முது நிமித்தம் எந்நேரமும் கொல்லப்படுகிறோம், அடிக்கப்படும் ஆடுகளைப் போலவே எண்ணப்படுகிறோம். we are killed, நாங்கள் கொல்லப்படுகிறோம். அல்லேலூயா. அந்த 44வது சங்கீதத்தில் அதை அழகாக எழுதி, we are killed, நாங்கள் கொல்லப்படுகிறோம், எங்களுடைய சுயம் அடிக்கப்படுகிறது. நாங்கள் பிறரை நேசிக்கிறதுக்கு விரோதம் வருகின்ற அத்தனையும் கொலை செய்து விடுகிறோம், கொன்று போட்டு விடுகிறோம், குருசிப்பை அதை சிலுவையில் வைத்து அறைந்து விடுகிறோம். வருகிற சந்தர்ப்பங்கள் அனைத்தையும் அனுதினமும் எவ்ரி டே, த டே லாங், நாள்தோறும் என்று சொல்வது, த டே லாங், நாள்தோறும் வருகிற சூழ்நிலை அத்தனையிலையும் சம்திங் இஸ் குரூசிஃபைட், ஒன்று கொல்லப்படுகிறது. ஹல்லேலூயா. ஆகவே who can separate us from the love of God? தெய்வ அன்பிலிருந்து எங்களை பிரிப்பவன் யார்? What is that? The love of God. அங்கே உள்ள சங்கீதம் 44வது சங்கீதத்தில் உள்ள love of God என்பது என்ன? ஐயனே, ஓ கர்த்தாவே, இப்படியெல்லாம் ஜனங்கள் எங்களுக்கு செய்தாலும் உம்மை விட்டு நாங்கள் விலக மாட்டோம். That is the love of God. But here it is the love of God. தெய்வ அன்பு. Expand like Jesus. எங்களை அன்பு கூர்ந்தவராலே நாங்களும் பிறரை அன்பு கூறுகிறோம். Whosoever they are, அதை ஆராய்ந்தாலும் சரிதான். அவர் விரோதம் செய்யவில்லை, பார்த்து விரோதம் செய்யவில்லை என்று நாம் சொல்லுவதில்லை. அவர்கள் கல்லறியை பார்த்து கல்லறியவில்லை நாம் சொல்லுவதில்லை. தேட்ஸ் ஓகே. ஆனால் இத்தனை கல்லின் மேல் விழுந்தாலும் தெய்வ அன்பை விட்டு என்னை அவளை பிரிக்கவே இல்லை. தேட் இஸ் த நியூ கவர்னன்ட் ஸ்டாண்டர்ட், புதிய உடன்படிக்கையினுடைய ஸ்டாண்டர்ட். அதை சொல்லிவிட்டு தான் 44ஆம் சங்கீதத்திலே அந்த 35ஆம் வசனத்தை சொன்னார். இங்கே ரோமர் 8:35 அவர் சொன்னார் 44ஆம் சங்கீதத்திலே. இப்போ நமக்கு அவர் சொல்லுகிறார், இவைகள் எல்லாவற்றையும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாக இருக்கிறோம். That is a total, complete victory. Which one is the total and complete victory? Not only we don't depart from God, தேவனை விட்டு நாங்கள் பிரிவதில்லை என்று சொல்வது மாத்திரமல்ல, தெய்வ அன்பை விட்டு நாங்கள் பிரிந்து வருவதில்லை. அவங்களாக எங்களை அன்பு கூர்ந்த அந்த அன்பு கூர்ந்த அன்பினாலே, அந்த அன்பை வைத்து என்ன இவர்கள் நடத்தினாலும், உயர்வோ தாழ்வோ, இவர்களுடைய போட்டியோ அல்லது பொறாமையோ, இவர்கள் செய்கின்றது எந்த சிருஷ்டியாக இருந்தாலும், இந்த மனுஷனோ அந்த மனுஷனோ யாராக இருந்தாலும் என்ன, இந்த உலகமே சூழ்ந்து வந்தாலும் கூட ஒன்றாயிலும் அவர் நேசிக்கிற தெய்வ அன்பை விட்டு எங்களை அன்பு கூர்ந்தாரே அந்த அன்பை வைத்து ஜெயம் பெறுகிறோம். we love everyone. என்ன விரோதம் செய்தாலும், அவன் எதிர் வீட்டுக்காரனோ, அடுத்த வீட்டுக்காரனோ, பக்கத்தில் இருக்கிறவனோ, தூரத்தில் இருக்கிறவனோ, ஆஃபீஸில் உள்ளவனோ, ட்ராவலில் வருகின்றவனோ, சபையில் உள்ள சகோதரர்களோ சகோதரியோ, தேட்ஸ் எ வெரி டேஞ்சரஸ் திங். சபையிலே, கிறிஸ்தவ சபையிலே ஆண்டவர் கட்டளையிட்டதெல்லாம், நீங்கள் யூ டிசைபிள்ஸ், கூடி வருகின்ற சகோதர சகோதரிகளே, நீங்கள் ஒருவரை ஒருவர் அன்பு கூறாவிட்டால் யூ ஆர் நாட் மை டிசைபிள், என்னுடைய சீசன் அல்ல. ஆனால் நீங்கள் ஒருவரை அன்பு கூர்ந்தால், யோவான் 13 சொன்னார், என்ன சொன்னார்? ஒருவர் என்னை அன்பு கூர்ந்தால் இந்த உலகம் அறிந்து கொள்ளும், எவ்ரி மேன் வில் சே, எல்லா மனிதர்களுக்கும் தெரிந்துவிடும், தே ஆர் த டிசைபிள் ஆஃப் ஜீசஸ், இயேசுவினுடைய சீஷர்கள். அவர்களை அன்பு கூர்ந்தாராம், இந்த பாவிலாகி இவர்களை அன்பு கூர்ந்தாராம். அந்த அன்பை வைத்து இவர்கள் ஒருவரை அப்படி நேசிக்கிறார்கள். ஹல்லேலூயா. புதிய உடன்படிக்கையுடைய சாரமே தெரியாத மக்களால் நம்முடைய சபை எவ்வளவு வேதனை அடைந்திருக்கிறது தெரியுமா? இங்கும் கல்லை வீசுவது, இங்கே அரசியல் நடத்துவது, அங்கே அரசியல் நடத்துவது, சபைக்கு தீமை பேசுவது, ஐயோ, வெறுப்புகளையும் துரோகங்களையும் பகைகளையும் அள்ளி அள்ளி வீசிவிட்ட சில ஜனங்கள். அந்த நாட்களில் நமக்கு நல்லதாய் ஆண்டவர் மாற்றி தந்தார் என்பது உண்மையாக இருந்தாலுமே கூட இவையில் சாரி ஃபாதம் அவர்களுக்கு வருந்துகிறோம். அதுபோன்ற ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தவர்கள் தே சே கிறிஸ்டியன், கிறிஸ்துவ பெயரை வைத்திருக்கிறார்கள். பெயரை மாற்றிக்கொண்டு வேறு ஏதாவது வைத்திருந்தால் கூட பரவாயில்லை, அவருடைய நாமத்திற்கு துரோகமும் ஏற்பட்டிருக்காது. கிறிஸ்தவன் என்ற பெயரை வைத்துக்கொண்டு கிறிஸ்தவனாம், கிறிஸ்தவன் என்று சொல்லிக்கொண்டு பக்கத்து வீட்டுக்காரரை, பக்கத்து சபையை கூட நேசிக்க தெரியவில்லை, கிறிஸ்தவன் என்று பெயரை வைத்து கொண்டிருக்கிறான் என்று அவல நிலை ஏற்படுகிறது. இவர் பழைய ஏற்பாட்டின் ஸ்டாண்டர்ட்லேயே இல்லையே, இவர் என்று புதிய ஏற்பாட்டின் ஸ்டாண்டர்ட்லேயே வருவார்கள். எவ்வளோ துன்பங்கள், எவ்வளோ கஷ்டங்கள், வேதனைகள் எங்களுக்கு வந்திருந்தாலும், ஓ கர்த்தாவே, கொரோனா போன்ற துன்பம் வந்தாலும் நாங்களோ அந்நிய தேவர்களுக்கு கையெடுக்கவில்லை.
அந்த உதவியை நாடவில்லை, மனுஷனுடைய உதவி, பணத்தின் உதவி என்று நான் தேடி போகவில்லை ஐயா, உண்மையே பற்றி வாழ்ந்தோம். ஹல்லேலூயா. அதுபோன்ற ஒரு ஸ்டாண்டர்டை காட்டிலும் மேலான ஸ்டாண்டர்ட் என்னவென்றால், அவர்களுக்கு வந்த தீமைகள், அவர்களை பேசின தீமைகள், பகைகள், அவமானத்தை கொண்டு வந்தவர்கள், அதெல்லாம் வந்தாலும் நாங்கள் உண்மை விட்டு விலகவில்லை என்பது மாத்திரமல்ல, அவர்களையும் நாங்கள் நேசித்தோம். எங்களை அன்பு கூறுகிறாளே, இவர் எல்லோரையும் நாங்கள் அன்பு கூர்ந்தபடினால். எப்படி அன்பு கூர்ந்தோம்? வாட் இஸ் த சீக்ரெட்? இது ரகசியம். we are killed, நாங்கள் கொல்லப்பட்டோம். இப்படி கொல்லப்பட்டோம், நாள்தோறும் கொல்லப்பட்டோம். இந்த உலகத்தில் எங்கேயாவது இந்த சரித்திரத்தில் இந்த வார்த்தையை சொன்னால் கை ஒட்டி சிரிப்பான். பிரதர், நான் நாள்தோறும் கொல்லப்படுகிறேன். அப்படியா? நேற்று கொல்லப்பட்டீங்களா? எஸ். இன்னைக்கு பிழைத்திருக்கிறீர்களே என்று கேட்பான். என்னையா அது? நாள்தோறும் கொல்லப்பட்டு விட்டு என்ன செய்தாராம்? மத்தியானம் கொல்லப்பட்டீர்களா? அப்படி இன்று உயிரோடு இருக்கிறீர்களே, சாயங்காலம் ஆகிவிட்டதே என்று கேட்பான். ஹீ கேன் அண்டர்ஸ்டாண்ட் தேட். அதை விளங்குவதில்லை. எனக்காக உயிர் தந்தாரே, உயிர் தந்த இயேசு என்னை அன்பு கூர்ந்து பாவியாய் என்னை நேசித்து எனக்காக பாவங்களை போக்குவதற்கு அன்பு கூர்ந்தாரே, அந்த அன்பை கண்டவர்களுக்கு தெரியும், அந்த அன்பை ருசித்தவர்களுக்கு தெரியும். நான் கொல்லப்படுகிறேன், சுயம் கொல்லப்படுகிறது. அந்த தெய்வ பக்திக்கு விரோதமான, அன்பிற்கு விரோதமான யாதொன்றையும் கொன்று போட்டு விடுகிறோம். அன்பிற்கு மாறாய் மனமதில் எழும்பும் வம்புகளை ஒளித்தே, அன்புக்கு மாறாய் மனமதில் எழும்பும் வம்புகளை ஒளித்தே. இயேசுவின் சீசர்கள் இவர்கள் என்றறிந்தே சாட்சி பகர்ந்திடுமே, நல் சாட்சி பகர்ந்திடுமே. அதுதானே தெய்வ அன்பு. இன்றுள்ள புதிய உடன்படிக்கையுடைய தெய்வ அன்பு, பழைய உடன்படிக்கையுடைய அந்த தெய்வ அன்புடைய மேலானது என்னவென்றால், we are killed. இயேசு எங்களுக்காக மரித்ததைப் போலவே. நீங்கள் எபிரேயர் 12ஆம் அதிகாரத்தில் போய் பாருங்கள். எபிரேயர் 12ஆம் அதிகாரத்தில் இயேசுனுடைய எப்படி அவர் கொல்லப்பட்டார். எபிரேயர் 12ஆம் அதிகாரம் என்பது விசேஷித்தமான புதிய உடன்படிக்கையினுடைய ஜொலிக்கும் வைர வார்த்தைகளை போல் அங்கே இருக்கிறது. அங்கே என்ன இருக்கிறது? அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு, ஹல்லேலூயா, தனக்கு முன் வைத்திருந்த தெய்வ பிரசன்னத்தை வைத்து பிதாவின் சமூகத்தை அவர் எண்ணி அந்த சந்தோஷத்தில் நிலைத்திருந்தவராய் அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தில் வலது வாசத்தில் வீற்றிருக்கிறார். அந்த சிலுவை எப்படி அவர் சகித்தார்? அங்கே கீழே எழுதியிருக்கிறது, ஆகையால் நீங்கள் இளைப்புள்ளவர்களாய் உங்கள் ஆத்துமாக்களில் சோர்ந்து போகாதபடிக்கு தமக்கு விரோதமாய் பாவிகளால் செய்யப்பட்ட இவ்விதமான விபரீதங்களை சகித்த அவரே நினைத்து கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. பாவிகளால் வந்த விரோதங்களை சகித்த அவர். எப்படி அவர் சகித்தார்? என் பல்லை கடித்து கொண்டு சகிக்கவில்லை, இருக்கட்டும் உங்களுக்கு நியாயத்திற்கு உண்டாகும் என்று சகிக்கவில்லை. ஃபாதர், பிதாவை, தாங்கள் செய்வது என்னதென்று அறியாதிருக்கிறார்கள், ப்ளீஸ் ஃபர்கிவ் தம், அவன் மன்னிகள் என்று அவர் சொன்ன. சிலுவையில் இருந்து அங்கே கீழே இருந்து துரோகம் செய்த அத்தனை பேரையும் மன்னித்தார், அத்தனை பேர் மீதும் அன்பு கூர்ந்தார். பக்கத்தில் இருந்த கல்லனை கூட உடனே அவர் மனம் திரும்பின உடனே அவனை மன்னித்து, இன்று முதல் இந்நேரம் வரை முதல் நீ என்னோடு பிரதேசில் இருப்பாய் என்று அவர் கூறினார். தட் லவ் ஆஃப் காட், அந்த தெய்வ அன்பை எங்களை விட்டு ஒருவனும் பிரிக்க முடியாது. ஐ லவ் மை ஒய்ஃப், ஐ லவ் மை ஹஸ்பண்ட், என் கணவரை நேசிக்கிறேன், என்னுடைய மனைவியை நேசிக்கிறேன், பிள்ளைகளை நேசிக்கிறேன், எதிர்விட்டாரை நேசிக்கிறேன். ஆனால் ஒன்றும் எங்களை பிரிக்கையில் என்ன நடந்தாலும் எதுவும் தெய்வ அன்பை விட்டு பிரிக்கையில். யூ கேனாட் மேக் மீ பிட்டர், கசப்பாய் மாற்றிவிட இயலாது, பகையாளியாய் மாற்றிவிட இயலாது, துரோகியாய் என்னை மாற்றிவிட இயலாது, வஞ்சனை உள்ளவனாய் தந்திரம் செய்கிறவனாய் என்னை மாற்றிவிட இயலாது, பதிலுக்கு பதில் செய்கிறவனாய் மாற்றிவிட இயலாது, பழிவாங்குகிறவனாய் என்னை மாற்றிவிட இயலாது. பாவிகளால் வந்த விரோதங்கள் எத்தனை வந்திருந்தாலும் சிலுவையை சகித்து எங்களுக்காக மரித்தாரே, அந்த சிலுவையை சகித்து அவமானத்தை எண்ணாமல் எல்லோரையும் நேசிக்கின்ற நேசம் ஒன்று இருக்கின்றதே. தேட் இஸ் த நியூ டெஸ்டமெண்ட் ஸ்டாண்டர்ட், புதிய ஏற்பாட்டினுடைய தரம், நியூ கவர்னன்ட் லைஃப், புதிய ஏற்பாட்டினுடைய வாழ்க்கை. வி கேனாட் லீவ் த, வாழ முடியவில்லை என்றால் God ask God, எழுதி கேளுங்கள், பரிசுத்தன் அபிஷேகத்தை கேளுங்கள், கர்த்தாவின் மனக்கண்களை திறவும் என்று கேளுங்கள். ஸ்டார்ட் லிவிங். காலங்கள் போய்விட்டது, கிறிஸ்துவும் வரப்போகிறார், கொஞ்ச காலம் தான் இருக்கிறது.
எல்லோரையும் நேசிக்கக்கூடிய நல்ல இருதயம் தாரும் ஆண்டவரே கேளுங்கள். ஒப்புரவாகுங்கள், போய் நீங்கள் சரி செய்து கொள்ளுங்கள், வேகமாய் உங்களுடைய விரோதங்களை அகற்றுங்கள், எல்லோரையும் மன்னியுங்கள், எல்லோரையும் நேசியுங்கள். அல்லேலூயா. அதனுடைய பொருள் இருளையும் ஒளியும் சேர்ந்து நேசிங்கள் என்பது அல்ல. இன்னும் அதுபோன்று சென்ஸ்லெஸ்ஸாக நாம் இருப்பதில்லை. இன்றைக்கி பாம்பை போல் ஜாக்கிரதையாக இருங்கள் என்று அவர் சொன்னார். பாம்பை போல் கபடு இல்லாமல் இருங்கள். டேஸ் ரைட். ஒளியை நேசிங்கள். அதற்காக நீங்கள் எதை வேண்டுமானாலும் நேசிக்கலாம். பேலியாளுக்கும் கிறிஸ்துவுக்கும் சம்பந்தம் ஏது? வெசித்தனத்திற்கும் பரிசுத்தத்திற்கும் சம்பந்தம் உண்டு? நோ, ஐ டோன்ட் சே தேட். அதை நான் சொல்லவில்லை. பட் லவ் த பர்சன். எந்த நம்பராக இருந்தாலும் லவ் தம். ஆண்டவரை அறியாது செய்கிறானே, மன்னியும், மனதிரும்ப கிருபை தாரும் என்று கேட்கலாம். தட்ஸ் ரைட். பட் ஐ டோன்ட் வாக் டுகெதர். கையை கோர்த்து கொண்டு நானும் சாராய கடைக்க நான் போவேன், நான் வேசி கொட்டைக்க நான் போக முடியும்? இன்னும் துன்மார்க்கத்திற்கும் நீதிக்கும் சம்மந்தம் இல்லை, ஒளிக்கும் இருளுக்கும் சம்மந்தம் இல்லை. தட்ஸ் ரைட். ஆனால் லவ் எவ்ரி ஒன். எல்லோரையும் நேசிங்கள். லைக் இயேசுவை அவர் கொலை செய்த அந்த மனிதர்கள் மத்தியிலே துரோகம் செய்த மக்களை he loved them. ஐ ஆல்வேஸ் ஃபியர். நான் பயப்படுவது உண்டு. ஆண்டவரே, எத்தனையோ தேவனுக்கு விரோதமான காரியங்களை இவள் செய்தாலும் தட்ஸ் ஓகே. பட் த பர்சன், அந்த நபரை நான் அன்பு கூற வேண்டும். இயேசுவை போலவே, பிதாவே, மனுஷகுமாரனுக்கு செய்கிற யாதொன்றை நான் மன்னித்து விடுகிறேன். உமக்கு விரோதமான செய்த காரியங்கள் இருக்கிறது. ஐ கேன் நாட் ஃபர்கிவ் தேன். ஐ ஒன்ட். அதுக்கு நான் உள்ளே நுழைந்து அதை நீ மன்னியும் என்று நான் கேட்பேனோ? நோ. பரிசுத்தவாய்க்கு விரோதமாக செய்த பாவங்களை மன்னிப்பதற்கு நான் அதிகாரம் இல்லை என்று நான் சொல்லிவிடுகிறேன். பட் ஆஸ் ஃபார் மீ, என்னை பொறுத்தவரையிலே, let them do anything, எதை செய்தாலும் ஐ ஃபர்கிவ் them. நான் மன்னித்து ஐ லவ் them. அவள் நேசிக்க வேண்டும். அகெயின்ஸ்ட் த ஹோலி ஸ்பிரிட், அகெயின்ஸ்ட் த சர்ச் ஆஃப் காட், தேவனுடைய சபைக்கு விரோதமாய் அல்லது பரிசுத்தவாய்க்கு விரோதமாய், சபையை கட்டுகிற கிறிஸ்துவுக்கு விரோதமாய், if they do something, that is God's business. தேவனுடைய காரியம். நானும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு எதுவும் என்னை பிரித்து விடக்கூடாது. அது போன்ற வாழ்க்கை சபையில் வாழ இயலாதா? நீ சபையில் என்ன கேவலமான மக்களாக உட்கார்ந்து இருக்கிறார்கள்? அறியாது செய்கின்ற சிறு சிறு காரியங்களை எல்லாம் மனதில் வைத்து போட்டியும் பொறாமையும் உண்டாக்கி கொள்கின்ற ஜனங்களை நாம் பார்க்கும் பொழுது வேதனை அடைகிறோம். அது ஏனென்றால் நிமித்தம், உங்களுடைய சுசேஷ நிமித்தம், எங்களுக்கு ஜீவன் தந்து அந்த உயிர் நிமித்தம், அந்த அன்பின் நிமித்தம் நாள்தோறும் நாங்கள் கொல்லப்படுகிறோம். ஐ ஆம் crucified. லீவ் தேட் லைஃப். அந்த வாழ்க்கையை வாழுங்கள். அந்த வாழ்க்கைக்கு பேர் என்னவென்று தெரியுமா? அந்த 44ஆம் சங்கீதத்தில் உள்ளது முற்றிலும் ஜெயம் அல்ல, இதுதான் முற்றிலும் எங்களை அன்பு கூர்ந்தவராலே என்ற பேஸை விசாலமாக்கி வைத்து முற்றிலும் அன்பு கூறுகிறோம். ஹல்லேலூயா. முற்றிலும் ஜெயம் பெறுகிறோம். பரிபூர்ண அன்பை, த டோட்டல் விக்டரி, முழு விக்டரி, ஜெயத்தை பெற்ற வாழ்க்கை தான் புதிய உடன்படிக்கையின் வாழ்க்கை. வாழ்ந்து காட்ட கடவோம். இந்த உலகத்தை ஏமாற்றி, நீ உலகத்தை ஏமாற செய்த அந்த வாழ்க்கையை மாற்றி இந்த உலகத்தில் மலரட்டும், அன்பு மலரட்டும். மனுஷன் மாறிவிட்டானே, எடேங்கப்பா எப்படி இருந்தான், இப்படி மாறிவிட்டானே என்று அவன் மாறிடானோ இல்லையோ, மனுஷன் மாறிவிட்டானே. அல்லேலூயா. அவனுடைய அன்பு பெரியது என்று பார்க்க வேண்டாமோ? அதுபோன்று உசிதமான இந்த கிறிஸ்தவ வாழ்க்கை வீணாக்கிப்படாமல் சௌந்தரியமாய் அதை வாழ்ந்து கிறிஸ்துவனுடைய நற்கந்தம் எங்கும் மனவீச செய்ய கடவும். ஜெபம் செய்வோம். பிதாவே, இந்த வேளையிலும் நீங்கள் இருதயத்தில் பேசின வார்த்தைகளை வெறும் வார்த்தைகளாய் எண்ணாமல் ஜீவ வார்த்தைகளாய் கண்டு அதற்கு கீழ்ப்படிந்து வாழ யாவருக்கும் அனுகிரகம் செய்தலும். இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென்.